ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். அப்படி இந்த சுடருக்கு பின்னாடி ஒரு கீயா இருந்து செயல்பட்டது எல்லாமே இந்த ரகு தானே. இப்போ ரகு வந்து நம்ம மல்லி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டதுமே மல்லி பண்ண போற அற்புதமான காரியத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நம்ம மல்லிய வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் கதிரேசன் டிஎன்ஏ ரிப்போர்ட் எப்படி இவ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு ஒரு பக்கம், விஜய் வந்து நீ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேணாம், நீ உங்க அண்ணன் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம். மல்லிக்கு என்ன பண்றது போறதுனே தெரியல. மல்லி நம்பிக்கை வச்சிருந்தது ரெண்டே பேர் தான். ஒன்னு விஜய், இன்னொன்னு வந்து கடவுள். விஜய் வந்து சூழ்நிலை காரணமா அவர் வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. கடவுளுமே வந்து கை விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே அழுதுகிட்டு அந்த வீட்டை விட்டு வரவும் முடியாம போகவும் முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்படியே சோகத்தோடயே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு. ஏன்னா விஜய் வந்து நீ இதுக்கு மேல இங்க வராத, உங்க அண்ணன் வீட்டுல இருந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மல்லி யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், யாருக்குமே வந்து எந்த தப்புமே கெடுதலும் நினைக்கவே இல்லையே, அப்படி எனக்கே இவ்வளவு பெரிய தண்டனைன்னு சொல்லிட்டு மல்லி மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கும்போது ரகுவோட கார் நம்பரை பார்த்துடுறாங்க. அதே கலர். அப்போ வந்து காரோட நம்பரை நோட் பண்ணாங்க இல்லையா, அப்போ இப்போ வந்து யூஸ் ஆகுது. யதார்த்தமாக பார்க்கும்போது இந்த கார் வந்து போகுது. அது வந்துட்டு யாருக்கூடயே சண்டை போட்டுட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து மல்லியோட கான்சன்ட்ரேஷன் திரும்புது. இந்த நம்பர் எங்கேயோ பார்த்துருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்க்குறாங்க. ஏன்னா ஃபோனில் வந்து மல்லி வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க ரகுவோட காரை. பார்த்ததுமே வந்து இந்த வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க மல்லி. ஓடி போய் காருக்கு முன்னாடி நின்னுறாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ வெறியில இருக்காங்க மல்லி. ஏதோ ஒரு வகையில எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும். விஜய் வந்து காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா வந்து இது முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால காருக்கு முன்னாடி போய் கையை இப்படி நீட்டிட்டு நிக்கவுமே என்ன பண்றதுன்னே தெரியல ரகுக்கு. இவ எப்படி தெரிஞ்சு வந்து நிக்கிறாளா, இது உதவி கேட்டு வந்து நிக்கிறாளா, எதுக்காக நம்ம கார் முன்னாடி வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. உடனே வந்து ரகு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் நீங்க, எதுக்காக என் காரை மறைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் காரை விட்டு இறங்கலாம், அதுக்கப்புறம் தான் வந்து மல்லி இருந்துகிட்டு வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, யாருமா நீங்க, எதுக்காக வெளியே வர சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, நான் யாருன்னு தெரியல உனக்கு, நல்லா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ரகு திருட்டு மொழி முழிக்கிறது எல்லாத்தையும் மல்லி நோட் பண்ணிட்டாங்க. அதான் உன் மொழியே சொல்லி கொடுக்குதே, நீ யாரு, என்ன உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு உன் மொழியே சொல்லி கொடுக்குதே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இங்க பாருமா, நீ எனக்கு யாருன்னே தெரியாது, சும்மா தேவையே இல்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சுடரை அனுப்புனது நீ தானடா அப்படின்ற மாதிரி கேட்க, சுடரா 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 அப்படின்ற மாதிரி திரு திரு திருன்னு முழிக்கிறாரு. பத்தியா பத்தியா மறுபடியும் திருட்டு மொழி நல்லாவே சொல்லி கொடுக்குது. சுடர் யாருன்னு சொல்ல போறியா இல்லையா, எதுக்காக நீங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக என் வாழ்க்கையில விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி மல்லி பல கேள்விகள் வந்து கேக்குறாங்க. ஆனா எதுக்குமே வந்து பதில் சொல்ல முடியாம திணறி போய் நிக்கிறாங்க நம்ம மல்லி. கேட்ட கேள்வி ஒன்றும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா வந்துட்டு ரகுவால எதுவுமே வந்து சொல்லவே முடியல. என்னங்க உங்க பிரச்சனை, எதுக்காக இப்ப என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ தான் பிரச்சனை, நீ தான் வந்து பின்னாடி சுடருக்கு பின்னாடி இருந்து எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்க, எனக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், இப்போ உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதமா அப்படின்ற மாதிரி ரகு வந்து சொல்ல, என்னடா நான் என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கடன் மல்லி என்ன பண்றாங்கன்னா ரகுவோட சட்டையை பிடிச்சிடுறாங்க. சட்டையை பிடிச்சி, எவ்வளோ திமிரு இருந்தா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கும் வர்ற போற, என்ன விளாடுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்க பாருங்க, பிரச்சனை நீங்க தான் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க, கேட்டா என் மேல பழி சொல்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, மரியாதையா என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, மல்லி பலார்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மல்லி இப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து மல்லியை நம்ம பொறுமையா தான் பார்த்துருக்கோம். ஆனா மல்லியோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்ற மாதிரி இப்பதாங்க தெரிய வருது. ஏன்னா விஜயே வந்து வீட்டை விட்டு போக சொன்னதுனால என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்படி இருந்த சமயத்துலதான் என்னடா இது இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி வந்து கேக்குறாங்க, இப்பயாச்சும் உண்மையை சொல்லுவோம், நான் மன்னிச்சு விட்டுடுறேன்,
இல்ல உண்மையை சொல்ல முடியாது. நீ ஒத்த கால்ல இருந்தனா, நடக்கிறதே வேறையா இருக்கும். அப்புறம் நடக்கிறதுக்கு எதுக்கும் நான் பொறுப்பில்ல அப்படின்ற மாரி மல்லி ஓப்பனா பேசி முடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு தப்பிச்சு ஓடுறாரு. அடிச்சதுனால இந்த என்ன சொல்லிட்டு ஓடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால எங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ. இப்பன்னு இல்ல, எப்பவுமே வந்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, எல்லா பிரச்சனையுமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலயும் நீ ஏதாவது பண்ணணும்னு நெனச்சேன்னா, கண்டிப்பா வந்து உன்னால முடியாது அப்படின்ற மாரி சொல்லவுமே, என்னடா இது இப்படி வந்து சொல்றாங்களே அப்படின்ற மாரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை சீக்கிரமா வந்து போலீஸ்ல புடிச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறாங்க நம்ப மல்லி. அந்த சமயத்துல என்னை விட்றி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு வேகமா ஓடிட்டு இருக்காரு ரகு. மல்லி வந்து ஐயோ கையில கிடைச்சி நம்ம சிக்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளா மல்லி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனா இதுக்கு மேல எதுவுமே வந்து வெளியே வர முடியாது, எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி மல்லிக்கு தெளிவா தெரிய வருது. எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்க, இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க. மல்லி பண்ண காரியத்துக்கு மல்லிக்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரி வந்து மல்லியை எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் மல்லிக்கு எல்லா உண்மையுமே வந்து தெரிய வரதான் போகுது. ஆனா எப்படி தெரிய வர போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.